ரிசப்டார் அப்படின்னா எல்லா ஆர்கன்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மற்ற இடத்துல இருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி அது ஒர்க் ஆகும். அதுதான் ரிசப்டார். இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி சின்ன லைட்டு, பெரிய லைட்டு, அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் செயல்படணும் அப்படின்னா, அந்த ஆர்கன்ல சுவிட்சுக்கு பதிலாக ஒரு பிளக் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த பிளக்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற கரண்ட்டை கொண்டு போய் நம்ம அந்த பிளக்ல சொருகணும்னா அந்த ஆர்கன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த ஆர்கன் வேகமா ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு ரிசப்டார் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆர்கன் சுருங்கிறதுக்கு ஒரு ரிசப்டார், விரிவடைவதற்கு ஒரு ரிசப்டார். ஸோ அந்த மாதிரி இயற்கையாவே நம்மளோட உடம்புல எந்த ட்ரக்கோட இன்ட்ராக்ஷனும் இல்லாம இயற்கையா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அட்ரினலின், நாரட்ரினலின், அதை எபினெஃப்ரின், நார்எபினெஃப்ரின் சொல்லுவோம், டோபமைன், இந்த மாதிரி நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. அது மூலியமா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் என்னென்ன வேலை செய்யுது, ஒவ்வொரு ஆர்கன்லையும் என்னென்ன ரிசப்டார் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது ஆல்பா ரிசப்டார். ஆல்பா ரிசப்டாரோட லொகேஷன் இது வந்து ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பா ரிசப்டார் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஆல்பா 1, ஆல்பா 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இதுல ஆல்பா 1 பிளட் வெசல்ஸ்ல இருக்கும், யூரினரி பிளேடர்ல இருக்கும், ஐல இருக்கும், அடுத்தது ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ல இருக்கும். அது வந்து கீழே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஐல வந்து ஸ்மூத் மசில்ஸ்ல இருக்கும், பிளட் வெசல்ஸ்ல இருக்கும், பியூப்பில் இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து பிளட் வெசல்ஸ்ல இருக்கு. அடுத்தது ஸ்டொமக்ல வந்துட்டு பைலோரஸ்னா அந்த ஸ்டொமக்கோட எண்டு முடிகிற இடம் இருக்குல்ல, அந்த டியோடின மாதிரி ஒரு பகுதி இருக்குல்ல, அது அந்த பகுதியும் மேல இருக்கக்கூடிய எண்டு இருக்குல்ல, அதுவும் நெக்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக்கோட 2 நெக்லையும் இருக்கும். அடுத்தது ப்ராஸ்டேட் கிளாண்ட் அதுலயும் இருக்கும். அடுத்தது யூரினரி பிளேடர் இருக்குல்ல, அதுல யூரினரி ஸ்பின்டர் மசில் இருக்கிற இடத்துல இருக்கும். அந்த ஸ்பின்டர் மசில்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னாக்க இந்த இடத்துல கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, இந்த இடத்துல கீழே வரும், இந்த இடத்துல இருக்கும். ஆல்பா 2 ரிசப்டார் வந்து 2 நெர்வ் சந்திச்சுக்கிற இடம், அந்த நெர்வ் டெர்மினஸ்ல ஆல்பா 2 ரிசப்டார் இருக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆல்பா 1 ஆல்வைஸ் கண்ட்ரோல், ஆல்பா 2 நெர்வ் டெர்மினல்ஸ், ஆல் 2 நெர்வ் டெர்மினல்ஸ், இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பியூப்பில் அட்டாச் ஆகிருக்க இந்த ரேடியல் மசில் வெளிப்பக்கமா கன்ட்ராக்ஷன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பியூப்பிலோட சைஸ் ரேடியல் மசில் கன்ட்ராக்ஷன் ஆகும் போது பெருசாகுது. இதே சர்க்குலர் மசில் அழுத்தும் போது இந்த சர்க்குலர் சுத்தியும் கருப்பா இருக்கிற பட்டமா இருக்கல, அது உள்பக்கமா கன்ட்ராக்ஷன் ஆகும் போது பியூப்பிள் சைஸ் சின்னதாயிடும். இதான் அதோட இன்னொரு பேரு ஆல்பா அட்ரினோ ரிசப்டார்னு சொல்லுவாங்க, ஆல்பா அட்ரினர்ஜிக் ரிசப்டார்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரினர்ஜிக் ரிசப்டார் 2 டைப் இருக்கு, ஆல்பா ரிசப்டார், பீட்டா ரிசப்டார். இப்ப நம்ம பார்த்தது ஆல்பா ரிசப்டார் பார்த்தோம். அந்த ஆல்பா ரிசப்டார்லயே ஆல்பா 1 இருக்கு இல்லையா, அந்த ஆல்பா 1 ஆல்பா ஏ 1A 1B 1Dன்னு பிரிப்பாங்க. அதுலயே அட்ரினர்ஜிக் ரிசப்டார் இன்னொன்னு பீட்டா ரிசப்டார் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆல்பா ரிசப்டார் பத்தி மட்டும் பார்த்தோம். அடுத்த வீடியோல பீட்டா ரிசப்டார் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோட